வணக்கம். நமது சமூகத்தில் இருக்கும் சில கசப்பான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. மெத்த படித்த இளைஞர்கள் கூட விஞ்ஞான ரீதியான பாலியல் விழிப்புணர்வு இல்லாமல் பல்வேறு விதமான மனக்குழப்பங்களுக்கு ஆளாகின்றார்கள். அவர்களது குழப்பங்களை தீர்த்து அவர்களுக்கு முறையான பாலியல் கல்வியை புகட்டுவதே நமது நோக்கம். பாலியல் பாடத்தின் 4வது பாகத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். தொடர்ந்து இதனை பார்த்து விழிப்புணர்வு பெறும் இளைய சமூகத்திற்கு நன்றி. இந்த வீடியோவில் ஆண்மை குறைவு மற்றும் விறைப்புத்தன்மையை பற்றி பிரபல பாலியல் நிபுணர் டாக்டர் டி காமராஜ் விளக்கம் தருகின்றார். அதற்கான எளிய சிகிச்சை முறைகளையும் அவர் விளக்குகின்றார். ஆபாசமற்ற இந்த அறிவியல் பதிவை ஆழ்ந்து கவனியுங்கள். இப்போ உங்களுடைய பல்வேறு பேட்டிகளில் ஒரு பெண் குழந்தை பிறக்கும் போதே முதிர்ச்சி அடையாத ஒரு 3 லட்சம் கருமுட்டை சினை முட்டைகளோட பிறக்கிறதா நீங்கள் பல்வேறு பேட்டிகளில் சொல்கிறீங்க. அதே மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அந்த உயிரினுடைய தாக்கமோ தன்மையோ ஏதாவது பிறக்கும்போது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஆண் குழந்தைகளுக்கு விந்து பைகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். சரி. அது வயிற்றுக்குள்ளே உருவாகி அது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் இறங்கி விந்து பைகளுக்கு வந்துடும். ஆனால் விந்து சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். முதல்ல ஒரு 3 ml 4 ml தான் இருக்கும். பிறக்கும்போது 2 ml அந்த மாதிரி தான் இருக்கும். சரி. வயது வரும்போது ஒரு 13-14 வயது வரும்போது தான் குழந்தையுடைய விந்து பை முழு வளர்ச்சி அடையும். ஒரு 15 ml இருந்து 25 ml சைஸ் இருக்கணும். எம்எல்னால் அது ஒரு உத்ராட்ச கொட்டை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சைஸ் இருக்கணும். அந்த சைஸுக்கு அது வளரணும். வளர்ந்தால் தான் அது ஒரு ஃபேக்ட்ரி. ஒரு 13 வயதில் தான் அந்த ஃபேக்ட்ரி செயல்பட துவங்குது. விந்து உற்பத்தி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு நொடிக்கு 1500 விந்தணுக்களை உருவாக்குது. ஒரு நாளைக்கு 1 கோடி அணுக்கள் வரைக்கும் அது உருவாக்கும். சரி. ஸோ இது விந்தணுக்களை உருவாக்கக்கூடிய ஃபேக்ட்ரி அது. ஆனால் பெண்களுக்கு அந்த ஃபேக்ட்ரி இல்லை. அது பிறக்கும் போதே வளர்ச்சி அடையாத சின்ன 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 கருமுட்டைகளாக இருக்கும். அந்த பெண் பிறக்கும்போது கிட்டத்தட்ட தாயின் வயதில் இருக்கும்போது ஒரு 13 லட்சம் கருமுட்டைகள் வரைக்கும் இருக்கும். அந்த குழந்தை 13 வயதாகும்போது கிட்டத்தட்ட 6-7 லட்சம் கருமுட்டைகள் தான் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வெளியேறினாலும் ஒரு 300-400 கருமுட்டைகள் காணாமல் போயிட்டு இருக்கும். குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பெண் 40 வயது கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட 1000-2000 கருமுட்டைகள், அதுவும் வயதான கருமுட்டைகளாக இருக்கும். ஏன்னா ஆண்கள் மாதிரி உற்பத்தி ஆகிறது இல்லை. அப்போது பெண்களுக்கு அவங்க உடல் இளமையாக இருக்கும், நார்மலாக இருக்கும்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் அவங்க உடலில் கருமுட்டைகள் ரொம்ப வயதான கருமுட்டைகளாக மாறி இருக்கும். அது கருத்தரிக்கிறதுக்கு ஏதுவாகவும் இருக்காது. நீங்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய சமூக சேவை ஒன்று உங்களுடைய மருத்துவமனை மூலமாக பண்ணிகிட்ருக்கீங்க. 24 மணி நேரமும் எந்த நேரத்துலையும் செக்ஸ் ரீதியான எந்த சந்தேகங்களையும் குறிப்பிட்ட ஃபோன் நம்பரில் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சு பெரிய சேவை பண்ணிகிட்ருக்கீங்க. இதில் வரக்கூடிய பெரும்பாலான கேள்விகள், இளைஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய கேள்விகள், உங்களுடைய சர்வே படி 95% இளைஞர்களுக்கு தூக்கத்திலே விந்து வெளியேறது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இளைஞர்கள் சொல்கிறாங்க. இது என்ன, இந்த மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் வரக்கூடியவங்களுடைய எண்ணிக்கை எப்படி இருக்குது? இதுக்கு நீங்கள் கொடுக்க ஆலோசனை என்ன? இல்லை இதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகளோ மருத்துவமோ இருக்கா? தூக்கத்தில் விந்து வர்றது என்பது அவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்றத அடையாளம். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிடுறேன். நாம் ஹெல்த்தாக இருக்கோமா இல்லையா, ஒரு ஆண் ஆரோக்கியமாக இருக்கிறாருன்றதா அவருடைய ஆணுறுப்பினுடைய விரைப்புத்தன்மை தான். ஆணுறுப்பு நல்ல விரைப்புத்தன்மை அடையுதுன்னா அவர் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். சரி. விரைப்புத்தன்மை சரியா இல்லைன்னா மனதிலையோ அல்லது உடல்லையோ எங்கேயோ பிரச்சனை இருக்குது. பீனிஸ் இஸ் த பேரோமீட்டர் ஆஃப் ஹெல்த். சரி. அப்போது தூக்கத்தில் விந்து வர்றதுன்றது அவர் உடலில் எல்லாமே, அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், மனது எல்லாமே நல்லா வேலை செய்ய சரியாக அந்த ரொட்டேஷன் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பெண்களுக்கு மாத விலக்கு சொல்லிச்சு கரெக்டாக வந்தால் அவங்க நல்லா இருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அது மாதிரி தூக்கத்தில் விந்து வந்தால் அவங்களுடைய மனமும் உடலும் நல்லா இயங்குதுன்னு எடுத்துக்கணும். சரி. ஆனால் என்னென்னா இதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாதனால நிறைய பேர் பயந்துருவாங்க. விந்து வெளியே விட்டவுடனே விந்து விட்டவன் நொந்து கேட்டான் அப்படின்ற மாதிரியெல்லாம் தவறான பல குழப்பமான பழமொழிகள் இருக்குது. சரி. இவங்க பயந்துக்கிட்டு அப்படி நடுங்கி வருவாங்க. நாங்கள் முதல்ல கவுன்சிலிங் கொடுப்போம். பெரும்பாலும் அதிலேயே சரியாயிடுவாங்க. போதுமான தகவல்களையும் கவுன்சிலிங் கொடுக்கும்போது சில நேரங்களில் அது போதலை,
அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. நான் பயத்தை குறைக்கவும் அந்த விந்து வரதையும் குறைக்கவும் ஒரு எளிமையான மருந்துகள் இருக்குது. அது வந்து முழுமையாக அதை நிறுத்தாது, குறைக்கும். ஒரு டெய்லி 2 நாளைக்கு ஒரு முறை விந்து வரதுக்கு பதிலாக அது குறைக்கும். அவருக்கு மன தைரியத்தையும் கொடுக்கும். அந்த மாதிரியான சில மருந்து ஆன்டி டிப்ரெஷன் மாதிரி மாத்திரைகள் இருக்குது. அவர் பயத்தையும் அது போக்கும். அந்த மருந்துகள் கொடுக்கலாம். ரேராக தான் அதை கொடுப்போம் நாங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு மனிதர் வந்து முழுமையான ஆரோக்கியமாக இருக்கிறாரு, பாலியல் குறைபாடு இல்லாமல் இருக்கிறாருங்கிறதுக்கு விரைப்புத்தன்மை தான் ஒரு அடையாளம்ங்கிறீங்க. இந்த விரைப்புத்தன்மையுடைய அளவில் கூட நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துடும். எனக்கு அந்த விரைப்புத்தன்மை சரியாக வரல அப்படின்னு அவங்களாவே ஒரு மனசுக்குள்ளே ஒரு குழப்பம். அந்த விரைப்புத்தன்மையுடைய அளவுங்கிறது என்ன, இல்லை அடையாளம்ங்கிறது என்ன? இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா முன்னால் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஆண்மை குறைவு அப்படின்னா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா, தம்பதிகள் வந்து இருவரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற அளவுக்கு உறவு கொள்ளினாங்கன்னா அது நார்மல், அப்படி இல்லைன்னா அது ஆண்மை குறைவு. சரி, அதான் முதல் டெஃபினிஷன். ஆனால் இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது திருப்தின்றது வந்து ஆளுக்கு ஆள் வேறுபடும். சரி, ஒரு ஆள் 2 இட்லியில் திருப்தி ஆகலாம், ஒரு ஆள் 15 இட்லி சாப்பிட்டு திருப்தி இல்லாமல் இருக்கலாம். இந்த குழப்பங்கள் இருக்குது. சரி, அப்போது என்ன இதில் பிரச்சனை அப்படின்னா, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை எடுத்துட்டு மெஷரபுளாக அப்ஜெக்டிவாக இருக்கணும். இது சப்ஜெக்டிவ். சரி, நம்ம நினைக்கிறது நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன். ஒருத்தர் 1 லட்ச ரூபாயில் சாட்டிஸ்ஃபை ஆகலாம், ஒருத்தர் 10 கோடி 100 கோடி ரூபாய் இருந்தும் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போகலாம். அப்போ இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்றது சப்ஜெக்டிவ். அப்போது அளக்கக்கூடிய மெஷரபுளாக இருக்கணும் அப்படின்னு கொண்டு ஒரு கருவியை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அந்த கருவியை நம்ம உதாரணமாக வாழைக்காய் அல்லது வெள்ளரிக்காய் மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் முழுமையான விரைப்புத்தன்மை, கிரேட் 4. சரி, வாழைப்பழம் வந்து தோலோடு இருக்குது, அது வந்து கிரேட் 3. கிரேடு 2 என்ன அப்படின்னா உரித்த வாழைப்பழம். சரி, கிரேட் 1ன்றது ஒரு அழுகின வாழைப்பழம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் அதில் வந்து உறவு வச்சுக்க முடியாது. கிரேட் 1 and 2ல் உறவு வச்சுக்க முடியாது. சரி, கிரேட் 3 3ல் வந்து உறவு வச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இது முழுமையான குறைபாடு அப்படின்றது தெரியும். கிரேட் 4 வந்து நார்மல். இது நம்ம உடம்புல பார்க்குறோன்னா, நீங்கள் நெத்தியை தொட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஹார்ட்னஸ் தெரியுதோ அது கிரேட் 4. மூக்கு நுனியை தொட்டிங்கன்னா அது கிரேட் 3. மேலுதட்டு தொட்டிங்கன்னா அது கிரேட் 2. கீழுதட்டு தொட்டால் எப்படி சாஃப்டாக இருக்கோ அது கிரேட் 1. சரி, இதை எளிமையாக நம்ம மெஷர் பண்ணி நமக்கு பிரச்சனை இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். கிரேடு 4 வந்து இருக்கணும், 4 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. Thank you.